அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்கேல் டூலோட ரெஃபரன்ஸ் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்டாங்குலர் வந்து இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து மாற்றணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நான் ஸ்கேல் டூலை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து என்டர் பண்ணுங்கள். பேஸ் பாயிண்ட் கேட்கும், கொடுத்துருங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஸ்கேலோட ஃபேக்டர் கொடுக்காம இந்த லென்த்து, இந்த பர்டிகுலர் லென்த்துக்கு, இந்த லைனோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து மாடிஃபை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன். ஸோ சில இமேஜ் எல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த இமேஜை ஒரு பர்டிகுலர் லென்த்து நம்ம இது பண்ணிவிட்டு இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு இமேஜ் என்ன இமேஜ் எடுக்கிறோம், பிளானோட இமேஜ் ஒன்று எடுக்கிறோம். ஓகே, அந்த இமேஜில் இருக்க டோரோட சைஸு இவ்வளோதான் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஸோ அந்த டோரோட சைஸ்க்கு ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிவிட்டு, ஸோ அந்த பிளான்லேருந்து அப்படியே அந்த டோரோட சைஸை வந்து இந்த டோரோட சைஸோட மேட்ச் பண்ணும்போது அந்த பிளான் வந்து பர்ஃபெக்டான ஒரு டைமென்ஷனில் மாறிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து பிளான் வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு ஆர் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லென்த்து, ஸோ இதுதான் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் இதையே நான் ரெஃபரன்ஸ் லென்த்தாக கிளிக் பண்ணணும். ஓகே, அடுத்து இப்போ வந்து நியூ லென்த்து ஆர் பாயிண்ட்டு. இப்போ இந்த லைனோட லென்த் வந்து எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து அதை டைப் பண்ணிக்கலாம். அப்படி தெரியல அப்படின்னா ஸோ இப்போது பாயிண்ட்டு பி இல்லையா, ஸோ பி என்டர். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணணும், இந்த லைனோட இந்த பாயிண்ட்டு, இந்த 2 பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ இது வந்து வந்துடுச்சு. ஓகே, இப்போ சப்போஸ் நமக்கு வந்து வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா இப்போ வந்து இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு காப்பி பண்ணுறேன். ஓகே, இப்போது மறுபடியும் ஸ்கேல் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணால் அகெயின் பேஸ் பாயிண்ட், இப்போ ரெஃபரன்ஸ் ஆர் என்டர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது எனக்கு நியூ லென்த்து என்ன வேணும் அப்படின்னா நான் இப்போ வந்து நியூ லென்த்து, எனக்கு வந்து நியூ லென்த் ஆல்ரெடி தெரியும் அப்படின்றதால நான் பண்ணுறேன். ஸோ 1000 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அது அப்படியே மாடிஃபை ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு பர்ஃபெக்டாக பர்டிகுலர் லென்த்தில் நம்ம வந்து ஸ்கேல் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.